நீங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 27 அட்டெம்ப்ட் 45,000 ஷாட்னு இருக்கும். உண்மையாவே இல்லையா? யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு 4 சான்ஸ் தான் எனக்கு ஞாபகமே இருக்கு. ஃபுல் கேம் உட்கார்ந்து பார்த்தேன் நானு. இஸ் இட் ஓகே ஃபார் அ டீம் டு ஜஸ்ட் வின் அண்ட் கோ வின் த டைட்டில், ஆர் சூப்பரா ஆடி டாமினேட் பண்ணி பா சமடா அப்படின்னு சொல்ற டீமா இருக்கணுமா? ஸ்லாட்டே ஓபன் ஆன் சொல்லிட்டாரு, ஐ நீட் மோர் கோல்ஸ் ஃப்ரம் மை நம்பர் 10. எனக்கு கோல்ஸ் கூட பிரச்சனை இல்லைங்க. he doesn't even take shots. his slot winning the Premier League without bringing any player, the second greatest achievement in Premier League history after Leicester City's win. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். பேக் ஆஃப்டர் அ லாங் டைம், அதாவது ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் ரெண்டு பேரும் சேர்ந்து எபிசோட் பண்ணதுல. அது என்னமோ உண்மைதாங்க. பாக்குறவங்க நினைக்கல, ஏன்னா நினைக்கல. அதாவது கமெண்ட்ஸ்ல இப்பதான் நாலேஜபிள் டியூஓ இஸ் பேக், எப்பாடா என்னை விரட்டலானே பாதி பேர் கமெண்ட்ல இருக்காங்க. எங்க அதை மட்டும் பார்த்துட்டு அது கீழே இருக்கிற ரிப்ளைய பார்க்கல, ஆனா we are missing the funniest one அப்படின்னு. அப்படியா? ஐயோ, அதை நான் பாக்கலையே. அவருக்கு நான் கோயில் கட்டலான் இருக்கேன். யாரு போட்டாரோ அவருக்கு நான் தனியா கோயில் கட்டலான் இருக்கேன். நாலேஜ் தானே இந்த எபிசோட்ல கெயின் பண்ற நாலேஜ்ல தூக்க வர வரைக்கும் நான் பேசுவேன். அப்புறம் போர் அடிக்குது, கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குங்கிற பேச்சே இருக்க கூடாது, புரியுதா? போக போக இன்னைக்கு ஃபுல் எபிசோட் மட்டும் பார்க்காம இருக்கு. நான் யார் எவ்வளவு நிமிஷம் பாக்குறாங்க டேட்டாவும் எனக்கு வருது. அதனால யாராச்சும் ஃபுல்லா பார்க்காம இருக்கட்டும். அது முக்கியமா அந்த கமெண்ட் போட்டாருல, அவர் மட்டும் இன்னைக்கு பார்க்காம இருக்கட்டும். அடுத்த எபிசோட்ல வச்சுக்கிறேன். நாலேஜ் இல்லையாமா, நாலேஜ் பாத்துக்கிறேன் நான் இந்த எபிசோட்ல. பட் எனிவே, அதான் வெல்கம் பேக் எல்லாருக்கும். சப்ஸ்கிரைபர் நிலைமை, சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தி பேசும்போது அது என்ன ஏறவே மாட்டேங்குது. நீங்க வரல, நானும் வரல, அதனால அது ஏறவே இல்லை. 2-3 எபிசோட் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது சாதிரி. அப்படியெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி நம்ம வாழலாம். நம்ம சொல்ற நம்ம யூசுவல் மெத்தடா பண்ணுவோம். எப்ப பக்கத்து வீட்டு ஆண்டி பண்ணிருச்சா, மேல் வீட்டு பாட்டி பண்ணிருச்சா, இதெல்லாம் தான் நம்மளோட இது. அதெல்லாம் பண்ண சொல்லுங்க. நம்ம 2000 சொன்னீங்க, 2000 நம்ம சீசன் எண்ட் டார்கெட். ஆமா, சீசன் எண்ட் டார்கெட் 2000. அதான் அடிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ இல்லை. இனிமே மக்கள்கிட்ட போச்சுங்கிறீங்க. ஆமா, ஏன்னா இன்னும் 1879 தான் இருக்கு. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் ஒரு இது கொடுக்க போறேன், ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரி மிஷன் கொடுக்க போறேன். என்னன்னா, அதாவது எல்லாருமே பாக்குறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு ஆபீஸ்லயோ இல்ல காலேஜ்லயோ படிக்கிறவங்களா இருப்பீங்க, இல்ல வேலை பாக்குறவங்களா இருப்பீங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்க லேப்டாப் எங்க அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போய் எல்லா ஆபீஸ்ல போஸ்டர் அடிக்கிறீங்க, காலேஜ்ல போஸ்டர் அடிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டு. இதெல்லாம் நடக்கும் எப்ப தெரியுமா? இது போட்டுருவாங்க போஸ்டர்ல. அப்போன்னு பார்த்து 4 யுனைடெட் ஃபேன்ஸ் இருப்பாங்க. கிடைச்சாட்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பூரா போய் நம்மள கிளிக்கணும். அதான் நம்ம பிளானு போட்டு நம்ம பேச மேல கொண்டு போஸ்டர்ல அடிச்சாங்கன்னா என்ன ஆகுது நம்ம நிலைமை? அவங்க நம்மள கிளிக்க வராங்களோ இல்ல பாராட்ட வராங்களோ, கமெண்ட்ஸ் போட்டா போதும், என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் நமக்கு முக்கியம். அந்த நிலைமைக்கு நம்ம போயிட்டோங்கிறீங்க. ஆமா, அந்த நிலைமைக்கு போயிட்டோம். பட் சீசன் டார்கெட் 2000. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பாட்காஸ்ட்ல ஒரு ரூல் இருக்கு. அதாவது 10 ஃபேக் அக்கவுண்ட் இல்லைன்னா நீங்க ட்ரூ காப் கருத்து ஃபேன் அல்ட்ரா கிடையாது அப்படின்னு. ஆமா, மினிமம் 10 ஃபேக் அக்கவுண்ட் இருந்தாதான் உங்களுக்கு அல்ட்ராவோட ஸ்டேட்டஸ் வரும். ஆமா, பட் வருவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், அட்மின் வேலையெல்லாம் முதல்ல முடிச்சிடுறேன் இந்த லெஸ்டர் கேம். அதுக்கெல்லாம் முன்னாடி சூப்பர் ப்ரூ ரொம்ப நாளா நம்ம பண்ணவே இல்லை. இந்த ப்ரெடிக்ட் சூப்பர் ப்ரூனா என்னடா, ப்ரூ ஏதாச்சும் புதுசா காப்பி போட்டிருக்கானா அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. அது கிடையாது. என்னன்னாக்க, சூப்பர் ப்ரூங்கிறது ஒரு வெப்சைட். அதுல நாங்க ப்ரெடிக்ஷன் லீக நாங்க நடத்துறோம்னு சொன்னா எங்களை ரொம்ப அசிங்கமா செருப்பு கேட்டி அடிப்பீங்க. நாங்கெல்லாம் நடத்தல, அதை ஆரம்பிச்சு வச்சா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம். பட் சூப்பர் ப்ரூ அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. சரி, சீசன் முடிய போகுது, அதனால கொஞ்சம் இது என்ன நிலைமையில இருக்குங்கிறத நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது கேம் வீக். அதாவது இருங்க, என்ன சரஸ்வதி பூஜைக்கு அப்புறம் இந்த வெப்சைட் இன்னைக்கு தான் ஓபன் பண்ணிருக்கோம். ஆமா, இந்த தூசி எல்லாம் தட்டி விட்டுட்டு பாத்துக்குங்கப்பா, நீங்க கேட்டது ஒரு வழியா ஒரு காமிச்சிட்டாரு எங்க இருக்குன்னு. ஆமா, சூப்பர் ப்ரூன்னு ஒரு வெப்சைட். இதை நம்ம அடுத்த சீசனும் இதையே நடத்துவோம். என்ன பாக்குறவங்களே கை எடுத்து கும்பிட்டுறாங்க. நான் கண்டுபிடிச்ச அடுத்த சீசன் என்னன்னு. என்ன? we are creating a google form. கூகுள் ஃபார்மா? கூகுள் ஃபார்ம் எப்படி இது வேலை செய்யும்? 3 games தான் prediction. ஓ, யாராலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ல, நமக்கு தான் டேட்டா வந்துருமே.
நம்ம தான் சீட்டை கொடுத்தா தான் வந்துகிட்டு எல்லாரும் அதை பண்றத டெலீட் பண்ணி விட்டுறாங்க. கூகுள் ஃபார்ம் எல்லாருக்கும் தனியா போயிருது இல்ல. சோ தனியா கூகுள் ஃபார்ம்ல நீங்க என்டர் பண்றீங்க, நாங்க வந்து டேலி பண்றோம். நம்ம 1000 பேரை வச்சு விளையாடுறோம். அதுலயும் ஒரு கமெண்ட், ஏயா சப்ஸ்கிரைபரே 2000 வரல 1000 கமெண்டா அப்படின்னு. இதுக்காகவே 1000 கமெண்ட் வருது. 1000 பேர் விளையாடுறோம் அடுத்த சீசன். எல்லாத்தோட நம்ம தான் தமிழ்லயே பெஸ்ட் பிரிடிக்ஷன் லீக் நம்ம நடத்துறோம். 1000 பேர் வச்சு விளையாடுறோம் எவ்ரி கேம் வீக். ஓகேவா? ஆமா, 1000 பேர் வச்சு எவ்ரி கேம். பிரீமியர் லீகை விட நம்ம காப் கருத்து ப்ரெடிக்ஷன் லீக் ஜெயிக்கிறது கஷ்டம். கரெக்ட், கஷ்டம் அந்த மாதிரி. அந்த மாதிரி. பட் இந்த டேபிள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து கரெக்டா மிட் டேபிள்ல இருக்கேன். 102 பேர்ல 51வது. 51வது நான் இங்க. நீங்க எனக்கு மேல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, எங்க மேலயா? அதுக்கு சான்ஸ் இல்லையே. எங்க ரொம்ப நாளா 2 பேருமே ஆடல, அதனால மேலதான் இருப்பீங்க. அச்சோ, எங்க நம்ம நேம் வரவே மாட்டேங்குதே. அதான் 33. பரவாயில்ல, ஓகே. ஆமா. அப்புறம் நம்ம டாப் வந்து ஜே கிக்கர். ஸோ அவர் வந்து மலேசியால இருந்து லிவர்பூல் சப்போர்ட் பண்றாரு. அவர் தான் வந்து 281 இல்ல சாரி 271 பாயிண்ட்ஸ் டோட்டல். இன்னும் என்ன 8 பாயிண்ட் வித்தியாசம் அவருக்கும் விஷ்ணு. அவர் வந்து கார்த்திக் விஷ்ணு. ஸோ அவங்க 2 பேருக்கும் லாஸ்ட் வீக் ஆக்சுவலா வந்து 14 பாயிண்ட்ஸ் லீட்ல இருந்தாங்க. ஓஹோ, 1450. அதனால தான் என்னடா நம்ம டைட்டில் முடிஞ்ச மாதிரி அவங்க ஜே கிக்கரோட டைட்டிலும் முடிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரி இல்ல. ஜே கிக்கர் வர தூங்கிட்டார், பிரெடிக்ஷன் பண்ண மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா. பட் இந்த வாரத்தோட டாப் ஸ்கோரர் பிரதீஷ் சந்திரசேகரன். அவர் வந்து 3rd பிளேஸ்ல இருக்கார் ஓவராலா. 258 பாயிண்ட்ஸோட இந்த வாரத்தோட டாப் ஸ்கோரர் அவர். ஸோ இதான் சூப்பர் ப்ரூ இருக்கிற நிலைமை. இன்னும் ஒரு 5-6 கேம் தான் இருக்கு. ஸோ இப்போ யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணாதீங்க, ஏன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆமா, பிரயோஜனம் கிடையாது. நெக்ஸ்ட் சீசனுக்கு ரெடியா இருக்கிறீங்க. சீசன் எப்போ ஆகஸ்ட் 20ஆம் தேதி என்னமோ ஆரம்பிக்குது. ரெடியா கூகுள் ஃபார்ம் எவ்ரி வீடியோல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வரும். மறந்துடாதீங்க, இப்பே சொல்லிடுறோம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கப்புன்னு வந்து நம்ம ப்ரெடிக்ஷனை முதல்ல போட்டுறணும். ஏன்னா சூப்பர் ப்ரூ மாதிரி நாங்க ரிமைண்டர் அனுப்ப முடியாது. நீங்க ரிமைண்டர் என்ன பண்ணணும்னா, நம்ம சேனல் பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கு. அந்த பெல் ஐக்கனை இப்பவே பிரஸ் பண்ணா அடுத்த சீசனுக்கான ரிமைண்டர் இப்பவே கூகுளே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். யூடியூபே உங்களுக்கு அமைச்சிருவான், டே அவன் வீடியோ போட்டா நீ ப்ரெடிக்ஷனை போட்டினாத்தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஆமா ஆமா. பட் அதுதான் சூப்பர் ப்ரூ இருக்கிற நிலைமை. இப்போ நம்ம லெஸ்டர் கேமுக்கு வருவோம். 1-0 வின். நம்ம ஃபியூச்சர் மெட்ரிட் ரைட் பேக், பேலண்டார் ரைட் பேக் அந்த வின்னோட நிப்பாட்டி இருக்கலாம். அதுக்கு மேல இருக்கிற அனாவசியமான விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமா, இல்ல அவன் தான் கோலை போட்டது, ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்டு. பட் என்ன நினைச்சீங்க கேம் பத்தி? ஓவராலா பாத்தீங்களா? நான் வந்து டிராவலிங்ல இருந்தேன், ஸோ என்னால ஹைலைட்ஸ் தான் பார்க்க முடிஞ்சது. என்ன எப்படி இருந்துச்சு கேம்? ஓகே கேம், வழக்கம் போல. இதை வேற சொல்லிட்டானா நம்மள சொல்றாங்க இவ்வளவுதானா ஓகே கேம். ஆனா ஐயோ உண்மையாவே ஓகே கேம் தாயா. நீங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 27 அட்டெம்ப்ட் 45,000 ஷாட்னு இருக்கும். உண்மையாவே இல்லையா? யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு 4 சான்ஸ் ஆகி எனக்கு ஞாபகமே இருக்கு. ஃபுல் கேம் உட்காந்து பார்த்தேன் நான். சாலா அந்த சான்ஸ் எடுத்து 2 போஸ்ட் அடிச்சு வெளியே வரும். ட்ரெண்ட் கோல் போடுறதுக்கு முன்னாடி அந்த 2 தடவை போஸ்ட் அடிச்சு அப்புறம் அவன் கோலை போடுவான். இவ்வளவுதான் எனக்கு ஞாபகமே இருக்கு. உண்மையாவே அந்த ட்ரெண்ட் வந்ததுக்கு இல்ல சொல்லுங்க ஜோட்டா ஒன்னு மிஸ் பண்ணுவானே, அதுவும் சேர்த்துதான். அந்த ட்ரெண்டோட கிராஸ்ல ஜோட்டா கேவலமா ஒரு என்டர் பண்ணி மேல அடிப்பான். இவ்வளவுதான் எனக்கு கேம்லயே ஞாபகம் இருக்கு. எடுத்து பார்த்தா ஸ்டார்ட்ல 27 அட்டெம்ப்ட் இருக்கிறாங்க. டே எனக்கு உண்மையா நானும் நிறைய மேட்ச் பார்த்தேன். எங்கடா 27 அட்டெம்ப்ட் எடுத்தீங்க? பாக்ஸ் வரைக்கும் போறீங்க, எட்டி ஒதுக்கீங்க, அது எங்கேயோ 6 போகுது, அதெல்லாம் அட்டெம்ப்டாடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அதெல்லாம் கவுண்ட் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் வேற ஒன்றும் இல்ல. அதாவது 28 அட்டெம்ப்ட் நம்ம ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சேன் ரெக்கார்டிங் முன்னாடி உங்ககிட்ட கூட காமிச்சேன். 28 அட்டெம்ப்ட், எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் 2.6. 28 ஷாட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ஷாட்ஸா இருந்தா 2.6க்கு மேல இருக்கணும், எங்கேயோ இருக்கணும். பட் 2.6 எக்ஸ்பெக்டட் கோல்ஸ், 9 பிக் சான்சஸ்ன்றாங்க. சரி, அந்த டபுள் போஸ்ட், சாலா போஸ்ட், ஜோட்டா ஹெடர் அது 4 ஆயிடுச்சு. அதோட அதுக்கப்புறம் வேற என்ன 9 பாக்கி இருக்கிற 5 பிக் சான்ஸ் எங்கன்னு எனக்கு ஹைலைட்ஸ்ல கூட அவன் போடல. ஹைலைட்டுக்காரனே இது பிக் சான்ஸ் இல்லன்னு முடிவு பண்ணிட்டான். இதுல வச்சுக்கிட்டு நிறைய பிளேயர்ஸ் வந்து இவ்வளவு பிக் சான்சஸ் கிரியேட்டட் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அவர் தூக்கிட்டு வந்துடுறானுங்க. இவ்வளவு இந்த பிளேயரை பாருங்க, இவ்வளவு பிக் சான்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறான் இந்த பிளேயர். அடே நீங்க ஐ டெஸ்ட் ஒன்னு இருக்கு, ஸ்டாட்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டாட்ஸ் டெஸ்ட்ல வந்து 90% பிளேயர்ஸ் பாஸ் ஆயிடுவானுங்க. ஐ டெஸ்ட்ல 90% ஃபெயில் ஆகுறானுங்க. இந்த கேம்ல நீ இந்த ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்ததுக்கும் நம்ம கேமுக்கும் சுத்தமா ஒரு இதுவே இல்லடா. என்னடா விளையாட வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு இருக்குது இந்த கேம்ல. இட் வாஸ் அந்த கேம் வந்து பார்த்துருக்கிறவங்க எல்லாருமே அந்த கமெண்ட்ல போட்டாங்க,
உண்மையாவே டைட்டில் வின் பண்ற டீம் மாதிரியாடா ஆடுறீங்க இந்த கேம்ல. லாஸ்ட் ஒரு 5-6 கேம் நம்ம பார்த்தோம்னா இது வந்து உண்மையா நீங்க ஜனவரி வரைக்கும் ஆனதுக்கும் இப்ப ஆடுறதுக்கும் என்னடா கொஞ்சமா சம்பந்தம் இருக்காடா? ஃபெட்டிக்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் 3 வீக்ஸா 3 கேம்ஸ் தான் ஆடி இருக்கோம். ஆமா, ஃபெட்டிக்ல அந்த காரணமும் இல்ல. என்னடா கேம் இது? அதாவது லைவ்லயே எல்லாருமே வந்து அந்த லைவ் கேம் போய் சொல்றாங்க, ரெலிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிற லெஸ்டர் சிட்டி டீம் ஹேவ் நாட் ஸ்கோர்ட் அ கோல் இன் 13 hours ஆஃப் ஃபுட்பால். ஒரு கிளப்பு கூட வந்து யூ நீடட் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் லெஃப்ட் ஃபுட்டட் வாலி டு வின் தி கேம். அப்போ நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே இப்ப தெரியணும். இல்ல இந்த டீம் என்ன கேவலமான நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு எட்வர்ட்ஸுக்கு, ஹியூஸுக்கு, ஸ்லாட்டுக்கு எல்லாம் தெரியணும். ஆமா, இல்லங்க, ஐ திங்க் பார்ட் ஆஃப் இட் இஸ் வந்து ஜனவரிக்கு அப்புறம் ஐ திங்க் யூ ஆல்வேஸ் ஹேவ் தட். இல்ல அந்த ஃபர்ஸ்ட் இந்த நியூ மேனேஜர் பவுன்ஸும்பாங்க, நடு சீசன்ல சேஞ்ச் ஆகிற மேனேஜருக்கு தான் அது சொல்லுவாங்க ஜென்ரலா. பட் நியூ மேனேஜர் பவுன்ஸ் இருக்குதான் இருக்கு. இந்த சென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து பீப்புள் ஆர் ட்ரைங் டு ஃபிகர் யூ அவுட், என்ன வீக்னஸ் இவங்களுக்கு என்ன. அதனால தான் ஒரு ஜான்வரி பிப்ரவரி வரைக்கும் நல்லா ஆடின டீம் சடனா வந்து டிப் ஆகுது ஃபார்ம் வந்து. அதுக்காக தான் இதுவே வந்து சொல்லுவாங்க த மார்க் ஆஃப் அ சாம்பியன்ஷிப் டீம் என்ன வந்து இந்த மாதிரி ஆடியும் ஜெயிக்கிறது. அது ஒரு பக்கம் எதுக்காக சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து கேவலமா ஆடி ஜெயிக்கிறது அது ஓகே. இன்னொரு பக்கம் எதுக்கு சொல்லுவாங்கன்னா லைக் ஈவன் ஆஃப்டர் டீம்ஸ் ஃபிகர் யூ அவுட் உன்னால வந்து ஜெயிக்க முடியுது அப்படின்னு அதுக்காகவும் சொல்லுவாங்க. பட் இல்ல அதான் அந்த கேள்வி வச்சு நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். லிவர்பூல் ஆர் லிம்பிங் டுவர்ட்ஸ் த டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் தெருவில் வரோம் பேசிட்டு தான் போவான். ஓகே, லாஸ்ட் 13 கேம்ஸ் இந்த பிரீமியர் லீக் வி won 10, drawn 2 and lost 1. லிம்பிங் ஓவர் த டைட்டில் இருக்கிற டீம் இது கிடையாது. ஓகே, we are getting win after win after win. அது நடக்குது, இல்லன்னு சொல்லல. நீங்க இப்போ 2 செகண்ட் முன்னாடி சொன்னது, is it okay for a team to just win and go win the title or சூப்பரா ஆடி டாமினேட் பண்ணி பா சமடா அப்படின்னு சொல்ற டீமா இருக்கணுமா? பாக்குறவங்க நீங்களா கமெண்ட்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களை கேட்கறேன், எப்படி எந்த நிலைமையில நீங்க இருக்கீங்க? இதுதான் வந்து இந்த ஜோசே மொரினியோட டீமுக்கு எப்போதுமே கேட்பாங்க. அதாவது என்ன முக்கியம் உனக்கு? ஜோசே மொரினியோட டீம்லாம் வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. லைக் ஜென்ரலா எக்ஸப்ட் ஃபார் இஸ் அந்த ரியல் மெட்ரிட்ல ஒரு சீசன் ஒன்று நல்லா இருந்துச்சு அண்ட் செல்சி டீம்ஸ் ஒரு குட். அந்த ஃபர்ஸ்ட் செல்சி டீம்ஸ் ஜென்ரலா நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. ஸோ அது ஒரு எப்போதுமே ஒரு கேள்வி வரும். அது ஜோசே மொரினியோ இஸ் a very successful manager, பட் ஃபுட்பாலிங் ஸ்டைல் வைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ வெரி குட் பிராண்ட் டுவர்ட்ஸ். டியேகோ சிமியோனே சேம் திங். ஸோ அதனால நீங்க எது ப்ரிஃபர் பண்ண? ஐ திங்க் இட்ஸ் அ பர்சனல் ப்ரிஃபரன்ஸுங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே என்ன கேட்டிங்கனாக்க வந்து தேர் ஷுட் பி அ பேலன்ஸ். அதாவது இந்த மாதிரி லிவர்பூல் மாதிரி ஓகே இட்ஸ் அ குட் திங் வி ஆர் வின்னிங், பட் ஆனால் அந்த ஃபுட்பால் இஸ் நாட் குட் டு வாட்ச். ஸோ அது இட் ஷுட் பி பெட்டர். But at the same time, I will not sacrifice titles for playing அதாவது பயங்கர அட்ராக்டிவ் ஃபுட்பால். இப்போ பிரெண்டன் ராஜர்ஸ் டீம் வந்து 13-14ல பயங்கரமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஒருத்தர் கமெண்ட் பண்ணி நான் சொல்லி ஒரு பேர் மறந்து போச்சுங்க. நம்ம ஃபுட்பால் மன்றம் சேனல்ல வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், ஒரு தெளிவா சொல்லியிருந்தாரு. often times we forget Brendan Rodgers played almost close to tiki-taka football at Liverpool. ஆனா நம்ம ஞாபகம் வச்சிருக்கோமா? இப்போ உங்களுக்கு இப்ப நீங்க சொன்னனால அந்த கமெண்ட் நான் திருப்பி கொண்டு வரேன். ஃபுட்பால் பாக்குறதுக்கு வேற லெவல் இருக்கும், சும்மா சீட்ல இருந்து எட்டி உயிர் குதிப்போம். ஆனா we ended up with nothing அதுல. ஆமா, ஸோ ஐ ஃபீல் லைக் there's a balancing. அவ்வளோதான். லைக் அதாவது நான் வந்து ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் டீம்ஸ் விச் ஆர் ஆன் ஈதர் எக்ஸ்ட்ரீம் அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு அத்லெட்டிகோ பார்க்கறதுக்கும் அவ்வளோ பிடிக்காது. ஐ அக்ரி எஃபெக்டிவ் ஸ்டைல் அது, பட் எனக்கு அத்லெட்டிகோ பார்க்கறதுக்கும் பிடிக்காது. பட் அட் த சேம் டைம் சில டீம்லாம் இருக்கு, யாரு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்கிறது. பட் பிரீமியர் லீக் ஏதோ ஒரு டீம் பிரீமியர் லீக்ல பயங்கர அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க, பட் கன்சீடும் பண்ணுவாங்க பயங்கரமா. நம்ம டாட்னம் டக்குன்னு வரவே இல்லை எனக்கு பேரு. கரெக்ட், டாட்னம். லைக் அந்த மாதிரியும் வேண்டாம். லைக் இந்த சென்ஸ் வந்து there is no point in like scoring 5 or 6. நீங்க வந்து பின்னாடி இன்னொரு 5-6 கன்சீட் பண்றதுக்கு. அண்ட் அட் த ஸோ அப்படி கன்சிட் பண்ணா டைட்டில் ஜெயிக்க மாட்டான், அதுதான் சொல்ல வரேன். அட் த சேம் டைம் வந்து அத்லெட்டிகோ மாதிரி வந்து மேட்ச் இவனுங்க என்னடா 4-4-2 ஆடி 4 பிளாக்கு இது லோ பிளாக்ல ஆடி ஜெயிக்கிறானுங்க. ஓகே ஜெயிக்கிற ஓகே ஆஸ் அன் அத்லெட்டிகோ ஃபேன். இப்போ நான் அத்லெட்டிகோ ஃபேனா இருந்தேன்னா மேபி நான் வேற மாதிரி பேசியிருப்பேன். இல்ல அதாவது கேட்க வரேன், ஏன்னா ஆர் வி ஸ்பாயில்ட் பை கிளப். இப்போ நம்ம அந்த கேள்விக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த மாதிரி ஃபுட்பால் பார்த்து லைக் we been excited to the core. அப்பா ஃபுட்பால்லாம் இதான்டா அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம இந்த சீசன் ஸ்டார்ட்ல நம்ம சொல்லியிருக்கோம், கிளாப் மாதிரி ஆடினோம்னா நம்ம கடைசியில ஸ்டீம் போயிடும்,
அதனால நம்ம கன்சர்வ் பண்ணி ஆடுறது பெட்டர் நம்மளே சொல்லியிருக்கோம். ஆமா. பட் ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை இட். ஆனா ஒரு ஜெனரல் வியூவா இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே இப்ப என்னங்கறாங்க, ஃபுட்பால் ஒரு மாதிரி இருக்குடா, இதுல என்னடா சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா, பட் we are winning. we are winning at the end of it. அப்படி இப்போ 2 years down the line பார்த்தோம்னா யாராச்சும் கண்டுக்க போறாங்களா? ஓ இவனுங்க 100 கோல் போட்டானுங்க, ஓ இவனுங்க 400 கோல் போட்டானுங்க. சொல்றீங்கல்ல, நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா ஆஃப் அட்ராக்டிவ் ஃபுட்பாலே இங்க இருந்து ஆரம்பிச்சது. குவார்டியோலாவோட டீம்ஸ்ல இருந்து, பார்சிலோனா அங்க இருந்து தான் ஆரம்பிச்சது. அண்ட் கிளாப்போட டாட்மண்ட் டீம்ஸ், அதுதான் மெயினா லைக் அந்த 2 மெயின். நான் தான் கேட்கணும்னு வந்தேன். இப்ப நிறைய பேர் நம்மள வந்துட்டு லிவர்பூல் ஃபேன்ஸ் 1990ல கூட நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நான் 1990ல தான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு. இப்ப நான் வந்து 2008 அந்த குவார்டியோலா கரெக்டா பார்சிலோனா எடுக்கும் போது நான் பார்க்க ஆரம்பிச்சேன். சோ மேபி பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க சொல்லுங்க, wasn't it not as spectacular as like it is now? 2008 முன்னாடி அப்படி இல்லையா? இல்ல, ஐ மீன் ஐ வில் சே திஸ், அதாவது 2008 ப்ரீ குவார்டியோலா வந்து இப்போ ஒன் ஆஃப் த பிக் கிரிட்டிசிசம்ஸ் ஆஃப் குவார்டியோலா. இப்போ இன்னைக்கு கூட நீங்க மற்ற சேனல்லாம் ஃபுட்பால் ஹஸ் பிகம் டூ மச் ஆஃப் அ சிஸ்டம். வேறஸ் அப்போ ப்ரீ 2008 பாத்தீங்கன்னாக்கா அங்க விங்கர்ஸ்க்கெல்லாம் வந்து ஃப்ரீடம் இருந்துச்சு. they are not playing like, அதாவது they are playing within a system. பட் இவன் ஆஷ்லி கோல் ஒரு பெரிய இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தான், எப்போன்னு தெரியல. பட் ஆஷ்லி கோல் வந்து வெங்கரை பத்தி சொல்லுவான். we didn't really do tactics, he just sort of let us go out there and play அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்செலோட்டி பத்தியும் அதுதான் சொல்லுவாங்க, அதாவது வந்து he just goes out and lets us play our natural game. அந்த மாதிரி இருக்கிற டீம்ஸ் தான் நிறைய இருந்தது ப்ரீ இது. I mean, there was of course managers, Arrigo Sacchi, Milanல அவங்கலாம் இருந்தாங்க. I'm not saying there were not systems, அந்த மாதிரி உடனே எடுத்துன்னு போகாதீங்க. பட் நான் எப்படி பார்ப்பேன்னா, I got fascinated with Barcelona ஏன்னா that was a true team game. அது ஓகே, அவங்க வந்து மெஸ்ஸி இருந்தா, ஜாவி இருந்தா, and at the end of the day for any football team அந்த டாப் பிளேயர்ஸ் இல்லைன்னா நீங்க எதுவும் ஜெயிக்க போறது இல்ல. என்னதான் மேனேஜர் வந்து பயங்கரமா இருந்தாலும் you need those top players. அது இருக்கு. பட் ஐ காட் அட்ராக்டட் டு ஃபுட்பால் பிகாஸ் பார்சலோனா, ஐ மீன் ஃபுட்பால்னு இல்லை, அந்த பார்சலோனா ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் ஏன் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் லைக் திஸ் ஃபுல் டீம். அதாவது அந்த கோல் கீப்பர் விக்டர் வால்டஸ்லேருந்து சாமுவேல் எட்டோ, தியரி ஆண்ட்ரி எல்லாருமே வந்து தேவர் ஒர்க்கிங் ஆஸ் அ யூனிட். கரெக்ட். டிஃபென்ஸ்லயும் சரி, அட்டாக்லயும் சரி, அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ ஐ மீன் நம்ம டீம், அதாவது were we spoiled by Kloppன்னு கேட்டீங்க. I don't think it's a case of being spoiled by Klopp. I think it's just நம்ம as a footballing fan வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனே டு பிளே அட்ராக்டிவ் ஃபுட்பால். அதாவது வந்து நீங்க சாதாரண ஒரு கிறிஸ்டல் பேலஸ் ஃபேபியன் ஹர்ஸ்லரோட, is that the right expectation? I think so. I think அதாவது நீங்க வந்து ஒரு டிவி பாக்குறீங்க வீக்கெண்ட்ல, ஒரு ஸ்டேடியம்ல பாக்குறீங்க, வாட் எவர் நீங்க எப்படி பார்த்தாலுமே you want your team to go for it. அதாவது நீ வந்து அட்டெம்ப்டே பண்ணலன்னா இட்ஸ் வெரி டிஸ்கரேஜிங் டு அ ஃபேன் who has to spend 2 hours watching you. நீங்க வந்து அட்டெம்ப்ட் பண்ணி தோத்தீங்கன்னா it will be like okay fine, at least they are trying, there is some positives. அதுக்கு அந்த அட்டெம்ப்ட் தான் நான் என்ன சொல்றேன், ஓவர் பாசிட்டிவா டாட்னம் மாதிரி வெறும் அட்டாக் தான் பண்ணுவேன், டிஃபென்ஸ் மறந்துடுவேன்னு இருக்கக்கூடாது. இல்ல அத்லெட்டிகோ மாதிரி டிஃபென்ஸ் தான் பண்ணுவேன், அட்டாக் மறந்துடுவேன்னு இருக்க முடியாது. I'm not saying that is the case. அத்லெட்டிகோ நல்ல டீம் தான், இல்லைன்னு சொல்லல, and they do attack. பட் அவங்க வந்து predominantly அவங்களோட ஐடென்டிட்டி வந்து it is built on defense. அதுதான் சொல்ல வரேன். அப்படியும் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இருக்கேன், ஒரு பேலன்ஸ் வேணும் அப்படின்னு. தெரியல, ஐ மீன் எனக்கு வந்து for me as long as we win it's fine. எனக்கு கடுப்பா இருக்கும் இந்த கேம் பார்க்கும்போது, டேய் என்னடா இப்படி மோசமா ஆடுறீங்கன்னு. ஆனா at the end of the day I want victory because நான் வந்து பார்த்துட்டேன். எனக்கு எக்ஸைட்டிங் ஃபுட்பால் பயங்கர தலையை பிச்சு அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். லாஸ்ட் 10 years ஐ எம் டன். ஐ ஹவ் சீன் இட். நான் பார்க்கலன்னா சொல்லியிருப்பேன், நம்ம பார்க்கவே இல்லடா என் டீம் ஆடு. இப்போ யுனைடெட் ஃபேன்ஸா சொல்றாங்கல்ல, டே நாங்கள் இதை பார்த்ததே இல்லடா, இந்த மாதிரி நீங்க வேலை நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கு ஐ ஃபீல் ஃபார் தம். ஓகே, அவங்க பார்த்தாங்கன்னா தே வில் பி ஓகே வித் இட். இப்போ நான் பார்த்துட்டேன், நீங்க பார்த்துட்டீங்க, நிறைய நம்ம ஃபேன்ஸ் காமெண்டேட்டர் இது சப்ஸ்கிரைபருக்கு அவங்களாம் பார்த்துறாங்க. எனக்கு இப்போ ஐ வாண்ட் அ லெகசி ஃபார் லிவர்பூல். எனக்கு நெக்ஸ்ட் 5 years வந்து திரும்பி பார்த்தா டீ வேற லெவல் ஆகணுங்க. இப்போ மேன் சிட்டி மாதிரி இப்போ என் கிளப் பத்தி பேசணும். நெக்ஸ்ட் 5 yearsல ஐ நீட் 3 to 4 trophies. ஆமா, அந்த மாதிரி எனக்கு சிஎல்ஓ பிஎல்ஓ எனக்கு அந்த மாதிரி வேணும். திரும்பி பார்த்தா வாவ், நாம வந்து நம்ம லிவர்பூல் கோல்டன் ஜெனரேஷன் பார்த்தது இல்ல. எனக்கு இப்ப அடுத்த லிவர்பூல் கோல்டன் ஜெனரேஷன் நான் பார்க்கணும். இப்ப நம்ம சும்மா வந்து சிட்டி பூல் யாரா, சிட்டி லிவர்பூல் யாரா நம்ம பேசுறோம். அதுல என்ன we won one title. நம்ம யாரா நம்ம என்னத்த பேசுறது, ஒரு சிஎல் ஒரு பிஎல் இருக்கு.
ஐ மீன் நான் அப்படி இது பண்ண மாட்டேன். லைக் ஐ திங்க் இட் இஸ் ஸ்டில் சிட்டி. அதாவது வின்னிங் வைஸ் பாத்தீங்கன்னா அது சிட்டியோட ஏரா தான். பட் ஹூ டிஃபைன் ஃபுட்பால்னு பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் சிட்டி அண்ட் லிவர்பூல். லிவர்பூல் இல்லாம யூ கேனாட் ரைட் தி ஸ்டோரி ஆஃப் சிட்டி அண்ட் வைஸ் வெர்சா. பெப்பே சொல்லிருக்காப்ல, இஃப் யர்கன் கிளாப் அண்ட் லிவர்பூல் இல்லைனா நானே இந்த லெவலுக்கு நான் போயிருக்க மாட்டேன். ஆமா, டு வாட் எவர் லெவல் வி அச்சீவ்ட், இவங்க புஷ் அப் பண்ணல நாங்களே போயிருக்க மாட்டோம் அப்படினா. எந்த இப்ப நான் பெட் கட்டுற நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல எந்த கிளப் வந்துட்டு ஸ்ட்ரீட் 15 வின் ஸ்ட்ரீட் 16 வின்ஸ் டு எந்த சீசன் நடக்கறாங்கன்னு பாப்போம். எதுவுமே நடக்காது. அண்ட் ஐ மீன் ஐ திங்க் தட்ஸ் பார்ட் ஆஃப் இட். இல்ல அதாவது இந்த சீசன் ஏன் வந்து இவ்வளவு போர் அடிக்குது டுவர்ட்ஸ் தி எண்ட். நீங்க சொன்னீங்க we are still winning ஆனா போர் அடிக்குது. ஐ திங்க் தட்ஸ் பார்ட் ஆஃப் இட். நம்ம nobody is pushing us. இதே ஆர்சனல் வந்து if they were 1 point behind னா இந்த டீம் இப்படி ஆடுமாங்கிறது தெரியல. மேபி they would have, maybe not. கரெக்ட். நான் ஃப்ரெண்ட் உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தேன். நீங்க சொன்ன இதே தான் சொன்னேன். என்ன இவ்ளோ கேவலமா ஆடுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதுவே ஆர்சனல் வந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ் தான் பிஹைண்ட் இருக்காங்கன்னா நம்ம பிளேயர்ஸுக்கே ஐயோ 2 பாயிண்ட் தான் பிஹைண்ட் இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு போய் ஆடுவானுங்க. இப்ப ஜெயிச்சாலும் ஒண்ணுதான், டிராப் பண்ணாலும் ஒண்ணுதான், தோத்தாலும் ஒண்ணுதாங்கும் போது இவர்களுக்கு என்ன இருக்கு? நம்ம போய் பயங்கரமா ஆடணும், நம்ம ஆன்டியை புஷ் பண்ணி போய் அடிக்கணும், கோல் போடணும், என்ன இருக்கு? ஒரு கோல் போட்டா போதும். லெஸ்டர் சிட்டி எப்படி கோல் போட போறது இல்ல. அந்த ஒரு கோலை நான் 80 நிமிஷத்துல போட்டுக்கிறேன். நான் எதுக்குடா 10 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல போட்டு நான் எதுக்குடா மாங்கன்னு ஓடணும்? எனக்கு வாரத்துக்கு ஒரு கேம் தான் இருக்கு. நான் எப்படி இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ணத்தான் போறேன். நான் எதுக்கு மாங்கன்னு விளையாடணும்? ஆமா, இல்ல அது ஒண்ணு. நீங்க ஆர்சனல் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கும் இதேதான். லிவர்பூல் தான் ஜெயிக்க போறாங்க. நமக்கு சாம்பியன்ஸ் லீக் வேணும், பிளேயர்ஸ் இன்ஜர் ஆகாம இருக்கணும் சாம்பியன்ஸ் லீக்குக்கு. சோ அதனால நான் வந்து லிவர்பூல் சைட் போனா இப்ஸ்விச் ஜெயிக்கலையா ஜெயிக்கல. இப்போ இந்த வாரம் யாரையோ ஆட போறாங்க, யாருன்னு தெரியல. இல்ல என்னாச்சுன்னா இந்த சீசன் வந்து டைட்டில் ஹஸ் பீன் டிசைடட். போரிங் விஷயங்கிறது நிறைய பேர் சொல்றது அக்ரி டைட்டில் வைஸ். ஆனா இந்த சாம்பியன்ஸ் லீக்ல எல்லாருமே 2 பாயிண்ட் கேப்ல இருக்கானுங்க 5 கிளப். அதுதான் பயங்கர எக்ஸைட்டிங் இந்த சீசன். ரெலிகேஷனும் போரிங், இதுவும் டைட்டில் ரேஸும் போரிங். ஏன்னா we dominated and we won. ஆமா, டைட்டில் ரேஸ்ல ஒண்ணுமே கிடையாது, வந்து எக்ஸைட்மெண்ட் கிடையாதுன்னா கட்சில இருந்து சாக்கா இன்ஜுரிக்கு முன்னாடி சாக்கா இருந்திருந்தா நொட்டி இருப்போம். சாக்கா இன்ஜுரிக்கு முன்னாடியே நம்மளுக்கும் அவங்களுக்கும் 16th கேம் வீக்ல 9 பாயிண்ட் டிஃபரன்ஸ். 11th கேம் வீக் 12th கேம் வீக்லயோ. ஆமா, அப்புறம் என்னதான் சாக்கா இருந்திருந்தா வந்து கிழிச்சு அது பண்ணி போன முதல்லயே அங்கேயே முடிஞ்சிருச்சு. 9 பாயிண்ட் லீடு 12th கேம் வீக்லயே. அப்ப என்னத்தை நம்ம பண்ண முடியும்? நம்ம வந்து சும்மா அந்த வந்து நரேட்டிவ் செட் பண்றதுக்கான சொல்லலாம். பிஜிஎம்ஓல் ஆமாண்டா பிஜிஎம்ஓல் தான் எங்களுக்கு டைட்டில் கொடுத்தாங்கடா, ஓகேடா. நீங்க எதுல போய் லெஃப்ட் பேக் 40 மில்லியன் கொடுத்து வாங்குனீங்க எக்ஸ்ட்ராவா? அது பிஜிஎம்ஓலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதானே? நாங்க கொடுத்தோம்ல, டிரான்ஸ்ஃபர் பண்ணா நாங்க கொடுத்தோம்ல, நீங்க கொடுக்க வேண்டியதானே? இல்லன்னா போராட்டம் பண்ணுங்க, நெக்ஸ்ட் சீசன்ல நாங்க விளையாட மாட்டோம், நாங்க பிஎல் விட்டு நாங்க வெளியே போறோம், நாங்க லாலிகா போய் ஜாயின் பண்ணிக்கிறோம்ப்பா அப்படின்னு போராட்டம் பண்ணுங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லவே போறது இல்லையே. உங்களுக்கு வேண்டாம், நீங்க போய் நீங்க வேற லீக் ஜாயின் பண்ணிக்கங்க, நாங்க பிஜிஎம்ஓல் இருந்தா நாங்க ஆட மாட்டோம் அப்படின்னு நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க. மத்த கிளப் எல்லாம் அவங்கள வந்து ஜாயின் பண்றாங்களான்னு பாப்போம். ஆமா ஆமா கரெக்ட். பண்ணாங்கன்னா எங்களுக்கு நல்லதுதான். பிஜிஎம்ஓல மாத்துவானுங்க, நல்லா தெரிஞ்ச ஆட்கள் உள்ள கொண்டு வருவானுங்க. ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. சும்மா சொல்றேன்னு இப்ப இதெல்லாமே ஓகே, இதெல்லாம் எப்படி தெரியுமா ஆயிப்போச்சு? லிவர்பூல் வின்னிங் த பிஎல் is going to be overshadowed by Arsenal winning the CL and United winning the Europa League. ஆமா ஓகே பண்ணுங்க, நாங்க 20th கூட ஈக்குவல் பண்ணி நாங்க அடுத்த சீசன் மறுபடியும் ஜெயிக்கிறதுக்காக நாங்க வருவோம். ஆமா, நீங்க இன்னமே யூரோப்பா லீக் ஒன்ன வச்சுக்கிட்டு சிஎல் ஒன்ன வச்சுக்கிட்டு எத்தனை வருஷம் பேச முடியும்? பேசுங்க, எப்ப பேசணுமோ 10 வருஷம் கழிச்சு கூட பேசிக்கங்க. நாங்க 20th பிரீமியர் லீக் ஜெயிச்சா நாங்க வாட்டி போயிட்டே இருப்போம். பிகாஸ் எவ்ரிஒன் நோஸ் winning the league is much tougher than winning the Champions League or Europa League. I mean they are different competition. அது நான் தெரியல, நான் அவ்வளவு அக்ரி பண்ணுவேன்னு தெரியல. they are just different, அவ்வளவுதான். இல்ல they are completely different. but I stand by the fact that நீ 38 கேம் இங்க கன்சிஸ்டன்ட்டா நீ ஆடணும். அங்க வந்து ஆனதே United scored 3 goals in 7 games to turn the 7 minutes to win the game. அது வந்து 1.5 கேம்ல அது நடக்கும். அது லீக்ல நடக்கறதுக்கான வாய்ப்பு. அது ரொம்ப லைக் இட்ஸ் a very அதான் சொல்றேன், இட்ஸ் a very different. இது அது கம்பேர் பண்ண முடியுமானே தெரியல பேசிக்கா. which அது கேட்பாங்க எப்போது which trophy is tougher to win. I'm like two different competitions. நீ லீக் வந்து பிளே ஆஃப் மாதிரி நடக்குதா இல்ல, இல்ல சாம்பியன்ஸ் லீக் வந்து ஆக்சுவல் லீக் மாதிரி நடக்குதா இல்ல, எப்படி நீ கம்பேர் பண்ணுவ? பட் ஓகே எனிவே அது ஒண்ணு. அப்புறம் ட்ரெண்டோட கோல் அண்ட் ட்ரெண்டோட செலிப்ரேஷன், அது நிறைய பேர் வந்து கான்ட்ராக்ட் விஷயம் அது ஆக்சுவலா அவனுக்கு ரிசெப்ஷனே வந்து அவன் சப்பா வரும்போது ஒரு மாதிரி மிக்ஸ்டா இருந்தது. which I thought was I think it's reflecting நம்ம லிவர்பூலோட லிவர்பூல் ஃபேன்ஸோட ஜெனரல் சென்டிமெண்ட். அதாவது சில ஃபேன்ஸ் வந்து சரி நீ நல்லா இது பண்ணிட்ட போடா, ரயல் மேட்ரிட்ல போய் பாத்துக்கோ அப்படின்னு விட்டாங்க.
இல்ல சில பேர் வந்து எப்படி நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதறவங்களும் இருக்காங்க. விச் இஸ் ஐ தாட் அந்த கிரவுட்லயே வந்து அது தெரிஞ்சது. இன்னொரு விஷயங்க, எல்லாருமே வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வந்து அந்த சட்டையை தொங்க விட்டது ட்ரெண்ட் இல்ல, அந்த சட்டையை தொங்க விட்டது மெக்காலிஸ்டரோ சிமிக்காஸோ அந்த கார்னர் பிளாக்ல. ரெண்டு தூக்கி போடவரை போயிட்டு அவனுக்கு சட்டை எங்க இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆமா, என்னமோ அவன் தொங்க விட்டா மாதிரி அவன் கடைசியா தொங்க விட்டான்டா, இங்க பாடுறா அவன் அவராக்காக இதெல்லாம் பண்றான்டா. டேய் அவனே தொங்க விடடா, அதைய அவன் வந்து தொங்க விட்டான்னு போலீஸ் கேஸ் அவனுக்கே தெரிஞ்சிருக்காது, அவனுக்கே தெரியாது. அவன் போய் எடுத்ததோட சரி அந்த சட்டை அங்கிருந்து. ஆனா அந்த போஸ்ட் மேட்ச்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சூப்பரா பேசின அந்த பிட்ச்லயே, see this moment is not about me or my future or whatever. இந்த மொமெண்ட் வந்து கோல் போட்டிருக்கோம், செலிப்ரேட் பண்ணிருக்கோம், டைட்டிலுக்கு போக போறோம், the focus should be on it அப்படின்னா எனக்கு அங்கேயே எனக்கு ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. ஆமா, he has told என்ஐயோட கிளப் தான் முக்கியம், என்ஐயோட இந்த கிளப் ட்ரோஃபி வின் பண்றதா முக்கியம், என்ஐ பத்தி கேட்காதீங்க. ஆமா, இது வெரி ப்ரொஃபஷனலா இருந்தது அவன் பேசினது. அதாவது வந்து டைட்டில் ஜெயிக்க ஈவன் ஐ திங்க் நான் இது ஒரு படி மேல கூட சொல்லுவேன். ஐ திங்க் டைட்டில் ஜெயிச்சா கூட அவன் கேம் வீக் 38 வரைக்கும் வில் பி லைக் திஸ் தான் நான் சொல்லுவேன். நான் எனக்கு வந்து என்னோட கான்ட்ராக்ட் பத்தி நீ கேள்வியே கேட்காதீங்க, நான் அதை எப்ப முடியுமோ அதை நான் அப்ப பாத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு அந்த செலிப்ரேஷன் பண்ணது, நான் கோல் போட்டதுக்கு செலிப்ரேஷன் பண்ணது, we are one win away from the titleங்கிறதுக்காக அந்த ஃபோக்கஸை கொண்டு போய் அங்க வைங்க. ஆமா, அப்படிங்கிறது இல்ல அது நல்லா சொல்லியிருந்தான். அண்ட் ஐ தாட் இட் வாஸ் த ரைட் திங் டு டூ ஆல்சோ. அண்ட் சொன்ன மாதிரி எனக்கு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி இருக்குது. பட் எனக்கு அவன் மெட்ரிட் போறதுல ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ஐ திங்க் லாட் ஆஃப் லிவர்பூல் ஃபேன்ஸ் ஆஃப்டர் தட் கேம் அண்ட் அந்த ஒரு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூக்கு அப்புறம் ஐ ஃபீல் லைக் தே ஷுட் ஹவ் காட் சம் லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஈவன் உங்களுக்கு வந்து ஃபுல்லா அக்ரி பண்ணலனா கூட வித் ஹிம் கோயிங் டு ரியல் மெட்ரிட், உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட். சரி ஓகே, கிளம்புற வரைக்கும் இவன் ப்ரொஃபஷனலா இருக்கான். நமக்கு ஒருத்தர் போட்டிருந்தாரு, நோட்டீஸ் பீரியட்ல இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் எவனும் வேலை செய்ய மாட்டான்டா அப்படின்னு சொல்லி. So he has been a professional till this last day. ஆமா, and he has won us everything. I mean see certain fans உனக்கெல்லாம் எப்படிடா உனக்கு ட்ரெண்ட் போறது இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறேன்லாம் கேட்டாங்கன்னா, hey what do you want me to say, he has won us everything. It's not like இப்போ ஃபார் கிளியர் எக்ஸாம்பிள் இப்போ கிரானிட் ஜாக்கா வந்துட்டு ஆர்சனல் விட்டுட்டு பயர் லெவர்குசனுக்கு போனா, ஆமா ஆமா, எதுவுமே தான் இங்க வின் பண்ணல, he still went there. அது மாதிரி வந்துட்டு இப்ப வேன் பர்சி பிரீமியர் லீக் வேணும்னு சொல்லிட்டு ஆர்சனல்ல இருந்து யுனைடெடுக்கு போனா, ஆமா, அவன் ஆர்சனல்ல ஒண்ணு பெருசா எஃப்ஏ கப்பை தவிர அவன் ஒண்ணு பெருசா வின் பண்ணலாங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி ட்ரெண்ட் ஒண்ணுமே பண்ணலையே. இஸ் ஒன் அஸ் 2 பிரீமியர் லீக்ஸ், 1 சாம்பியன்ஸ் லீக், 2 எஃப்ஏ கப், 2 கேரபாவோ கப், 1 கிளப் வேர்ல்ட் கப், 1 whatever சூப்பர் கப், எல்லா ட்ரோஃபியுமே வின் பண்ணியாச்சு. இதுல என்னது இப்ப he said I've seen what I wanted to do with my club. நான் என்ன பார்த்து வளர்ந்தனோ நான் அதை அச்சீவ் பண்ணிட்டேன்பா என் கிளப்ல. ஆமா, உங்களுக்கு எவ்வளவு மொமெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதனால இப்ப எனக்குன்னு என் லைஃபுக்கு வந்து எனக்கு வேற கிளப்புக்கு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அவ்வளவுதான். நான் வந்து இங்க நான் நோட்டீஸ் பீரியட்ல வந்து கேவலமா ஆனா, நான் போக போறேன்னு சொல்லி கேவலமா ஆனா, இந்த சீசன் இஸ் பிளேட் இன்கிரெடிபிளி வெல், இஸ் இம்ப்ரூவ்ட் இஸ் டிஃபெண்டிங் ஆல்சோ. ஆமா ஆமா, சோ I'm happy, சேஸ் இஸ் happy, நீங்களும் ஹாப்பியா இருங்க. அவ்வளவுதான். அண்ட் நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு. பட் இது ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் டன். அண்ட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சம்மர் டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி பேசுங்க அப்படி இப்படின்னு 2-3 வீடியோவா கேட்டுட்டு இருக்கீங்க. ஐ திங்க் ஏஜி கூட அந்த பண்ண எபிசோட்ல லைட்டா அதை பத்தி டச் பண்ணோம் நானும் ஏஜியும். பட் இன் ஜென்ரல் வந்து அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்ஸுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ண எபிசோடு வந்து லேட்டர் ஆன் வரும். ஏன்னா வந்து இப்போ நாங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா 3 பேரோட கான்ட்ராக்ட் நிலைமை என்னன்னு தெரியாது, அதை பேஸ் பண்ணி தான் டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாவே நானும் கௌதமும் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அதுல 3 பேர்ல ட்ரெண்ட்டுக்கு அஃபிஷியலா தெரியல, பட் மோர் ஆர்லெஸ் தெரியும் நமக்கு 3 பேரும். ஸோ அதனால அந்த எபிசோடு அப்புறம் வரும். பட் ஒரு விஷயம், அதாவது நம்ம இதை பத்தி முன்னாடி பேசியிருக்கோம். இந்த கேம்ல சொபோஸ்லா அண்ட் மெக்காலிஸ்டர் எப்படி ஆடினாங்க அண்ட் ஓவரால் இந்த சீசன், அதாவது எதுக்காக இது கேட்குறேன்னா ஐ திங்க் நம்ம வந்து வி ஹவ் ஐடென்டிஃபைட், அதாவது நம்ம டீமை வந்து தே ஹவ் ஃபிகர்ட் அவுட், அப்போனன்ட்ஸ் ஹவ் ஃபிகர்ட் அவுட்டுங்கிறது. ஸோ இதில் என்ன ஆஸ்பெக்ட் மாற்றலான்னு யோசிக்கும் போது ஐ திங்க் ஒன் திங் தட் ஸ்டாண்ட்ஸ் அவுட், உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் ஒன் திங் தட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் வந்து மெக்காலிஸ்டரோட அமேசிங் சீசன் மெக்காலிஸ்டருக்கு. பை கான்ட்ராஸ்ட் சொபோஸ்லாய்க்கு ஒரு ரொம்ப அண்டர்வெல்மிங் சீசன். ஸோ இப்போ சொபோஸ்லாயோட ஸ்டாட்ஸ் நான் படிக்கிறேன். பிரீமியர் லீக்ல மட்டும் இது 31 கேம் ஆடி இருக்கான், 2190 மினிட்ஸ், 5 கோல்ஸ் 3 அசிஸ்ட்ஸ். ஒரு நம்பர் 10 ஸ்லாட் வந்து ஸ்டார்டிங்ல சொன்னார், ஒரு நம்பர் 10 ஐ எக்ஸ்பெக்ட் அ லாட் அப்படின்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாட்ஸ். 5 கோல் 3 அசிஸ்ட் இன் 31 மேட்ச். ஸோ 8 கோல் கான்ட்ரிபியூஷன் இன் 31 கேம்ஸ், which is 1 per 4 games ஆன் ஆவரேஜ். ஓகேவா?
என்ன இஸ் இட் குட் இனஃப்? இதை சாம்பியன்ஸ் லீக் சேர்த்தோம்னா இட் பிகம்ஸ் ஈவன் வர்ஸ். அதாவது 40 கேம் 9 கேம் சாம்பியன்ஸ் லீக்ல ஆடி இருக்கான், 6 கோல் 4 அசிஸ்ட். ஸோ லிட்ரலா 1 in 4. எதுக்கு சொல்ல வரேன், சொபோஸ்லாய் வந்து நம்மளே சொல்லியிருக்கோம் எவ்வளோ கீ டு அவர் pressing. அதாவது அவன் வந்து அந்த ஃப்ரண்ட் த்ரீயை ஜாயின் பண்ணாதான் அந்த ட்ரிகர் ஆகுது ப்ரெஸ்ஸே. அந்த மாதிரி இருக்கும்போது இஸ் டாக்டிக்கலி இஸ் டெக்னிக்கலி அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்டிக்கலி அந்த ப்ரெஸ்ஸிங்கெல்லாம். பட் அட் த சேம் டைம் அஃபென்சிவ்லி இஸ் கான்ட்ரிபியூட்டிங் நாட் டு அ குட் லெவல். ஸோ அதனால வந்து இஸ் இட் ஒர்த் கீப்பிங் இம் இன் த டீம்? எஸ்பெஷலி இப்போ என்னன்னா ட்ரெண்டும் வெளியில போறோம். ஸோ நமக்கு கிரியேட்டிவிட்டிக்கு ஆள் வேணும். இப்போ சொபோஸ்லாய் கிரியேட் பண்ணலன்னா என்ன பண்றது நம்ம? எக்ஸாக்ட்லிங்க. ஒருத்தர் கூட ட்விட்டர்ல போட்டிருந்தாரு, 60 மில்லியன் ரிலீஸ் கிளாஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். ஓகே, அவனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4 கேம் பிரம்மாண்டம், வாவ், ஸ்டீவன் ஜெரார்ட் எட்டி குதிச்சான், சைடு நம்ம ஆள் போஸ்டர்லாம் அடிச்சிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 8 ரெட்டிடா ஜெரார்டு மாதிரி அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த 4 கேம் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து an absolute shit show. நான் shit showன்னு சொல்ல விருப்பம் இல்லை. he's done his due bit of defending. ஆனா ஒரு நம்பர் 10 ஒரு 60 மில்லியன் நம்பர் 10 அதான் தேவையான்னு கேட்டா ஆப்வியஸ்லி நாட். பிகாஸ் அதுக்கு தேவைன்னா 35 மில்லியன் கானர் கேலகர் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கலாமே. அதேவே கானர் கேலகர் சூப்பரா பண்ணுவானே, பிரஸ் பண்றது, ஆப்போனன்ட்டை வந்து ஹவுண்ட் பண்ணி பால வாங்க, அதெல்லாம் சூப்பரா பண்ணுவானே. ஆமா, ஒரு 60 மில்லியன் பைட். see forget his goals and assists-ங்க. எனக்கு வந்து he doesn't even take shots. He doesn't even try to play the through passes to whoever is our number 9. ஆமா, ஜோட்டாவா இருந்திருக்கான், டியாஸா இருந்திருக்கான், நுனியாஸா இருந்திருக்கான், whoever has been that 9, he doesn't even play that pass. அவன் பார்க்குற பாஸே டு ட்ரெண்ட் ஆர் டு சாலா தான். அவன் பார்க்கறதே அவ்வளவுதான். பட் அதுதான் இன்னொரு கேள்வி. அதுவே அவனை அந்த மாதிரி ஆட சொல்லி அவனை சொல்லியிருக்காங்களா? ஏன்னா அவன் லைப்சிக்ல இப்ப நம்பர்ஸ் கம்பேர் பண்றேன் பாருங்க. லாஸ்ட் 2 சீசன்ஸ்ல லிவர்பூல்ல இன்க்ளூடிங் திஸ் சீசன் சோ ஃபார் 13 கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் பிரீமியர் லீக்ல. ஓகேவா? லைப்சிக்ல அவனோட லாஸ்ட் சீசன் மட்டும் 14 கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட். பிகாஸ் அவன் கேப்பபிள்ங்கிறது தெரியுது. அஃப்கோர்ஸ் ஜெர்மனி வந்து இட் இஸ் அ மோர் அட்டாக் ஓரியன்டட் லீக். ஸோ அவனுக்கு சான்சஸும் ஜாஸ்தி அந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ, விச் இஸ் ஃபேர் இனஃப். நான் ஒத்துக்கிறேன், அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பட் அதுக்காக இந்த டிராப் வந்து இட் இஸ் ஸ்டில் நாட் குட் இனஃப். 14 to 5 இந்த சீசன் 8 5 or 8 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் பர் சீசன் வந்து இட் இஸ் நாட் குட் இனஃப். அந்த டிராப் வந்து இட்ஸ் பிட் டூ மச். 14 இருந்து நீ 12க்கு வரலாம், 10க்கு வரலாம். பட் இட்ஸ் டூ மச். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ ஸோ ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் தட். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ஸ்லாட் தான் அவன் அப்படி ஆட சொல்றாருன்னு கேட்குறேன். அதுதாங்க நம்ம வந்து ஒரு ஐ திங்க் 1 month முன்னாடி we were saying, சரி சோபோஸ்லாயை தூக்கி மெக்காலிஸ்டர்ட்ட போட்டு மெக்காலிஸ்டர் தூக்கி சோபோஸ்லாயிட்ட போட்டா கூட மெக்காலிஸ்டர் இன்னும் கோல் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதே மெக்காலிஸ்டர் வந்து த்ரூ பால்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி பண்ணலாம்ல. அப்போ we came back to the conclusion where சோபோஸ்லாயினால கிராவன்பர்ச் கூட சேர்த்தி he cannot play. அது ஒண்ணு. இன்னொன்னு, மெக்காலிஸ்டர் வந்து இஸ் he capable of the same level of pressing from the 10 position that Szoboszlai is? அது ஒரு விஷயம் இருக்குது. சோ we came to the conclusion மெக்காலிஸ்டர் இங்க தான் ஆடணும், சோபோஸ்லாய் அங்க தான் ஆடணும். அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது சோபோஸ்லாயா கிடையாது, மெக்காலிஸ்டரோ கிடையாது, ஸ்லாட். இப்போ ஸ்லாட் இஸ் நாட் ஃபைண்டிங் த பேலன்ஸ் டு பிளே தீஸ் 3 டுகெதர் இன் தேர் ப்ரிஃபர்ட் பொசிஷன். ஆப்வியஸ்லி கிராவன்பர்ச் 6th ஆட வைக்க போறான், தட்ஸ் டன் அண்ட் டஸ்டட். ஆனா இப்ப இவங்க 2 பேரையும் வந்து மாத்தி ஆட வைக்கவே முடியாது. அப்படி ஆட வைக்கணும்னா நம்ம பிலாசபியே மாறணும், நம்ம செட்டப்பே மாறணும். ஆமா, நம்ம டிஃபென்சிவ் செட்டப்ஸ் மாறணும், அட்டாக்கிங் செட்டப் மாறணும், வேற ஏதோ பிளேயரை கொண்டு வந்தா இவங்களை ஒர்க் பண்ண வைக்கலாமா அப்படிங்கிறதும் ஸ்லாட் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஹீ செட் நான் 4-3-3 தான் ஆட போறேன், நான் ஒரு 4-4-2 பண்ண போறது இல்ல, 4-5-1 பண்ண, அதெல்லாம் நான் பண்ணவே போறது இல்ல. எனக்கு 4-4-3 மட்டும்தான், 4-3-3 மட்டும்தான், நான் அதுல இருந்து மாறவே போறேன். சோ ஐட் ராதர் சே ஜனவரியிலேயே நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இட் இஸ் யோர் டியூட்டி டு ஹேவ் சம் சார்ட் ஆஃப் அ பிளான். ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம இதை மாத்தணுங்கிற பிளான் ஆச்சு நமக்கு இருக்கணும். ஏன்னா we cannot complain about injuries I think from late January. அந்த டைம்ல இருந்து more or less ஆமா இல்ல இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் வந்து we have been more or less like an average Premier League team, if not better than average injury wise கம்பேர் பண்ணும்போது. எக்ஸாக்ட்லி. சோ நம்ம வந்து பிளேயர் இல்ல அவன் இல்ல நம்ம குறைய சொல்ல முடியாது.
Because we more or less add at least 25 players out of 25. நான் 25 out of 25 இருந்தா தான் நான் ஆட வைப்பேன் அப்படின்னா நீ நல்ல மேனேஜரே இல்ல. ஆமா இல்ல எனக்கு இன்னொரு இது என்னன்னா நான் இப்போ இந்த சோபோஸ்லை இந்த செக்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னேன் அந்த 4-4 அந்த 4 சோபோஸ்லையும் ஜாயின் பண்ணி தான் ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஒரு டாக்டிக்கல் இது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க மெக்காலிஸ்டும் சோபோஸ்லையும் ஸ்விட்ச் பண்ணோம்னா அஸ்யூமிங் சோபோஸ்லையும் கிராவன்பர்ச்சும் நல்லா ஆடுறாங்கன்னு இது வந்து அது வேற விஷயம். பட் அஸ்யூமிங் தே பிளே வெல் என்ன பண்ண முடியும்னா மெக்காலிஸ்டால அந்த மாதிரி இது பண்ண மெக்காலிஸ்டா டு பிளே ஆஸ் அ ட்ரெடிஷனல் 10 அந்த ஸ்பேஸ் அந்த பிரெஸ்ஸிங்லயும் அவன் வந்து அந்த மிட்ஃபீல்டர்ல தான் இருக்கணும் அவன் அந்த மாதிரி பண்ணி அந்த பிரெஸ்ஸிங் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி அவங்கள மாத்துறதுக்கு. அதாவது ஏதாவது ஒன்னு சேஞ்ச் பண்ணணும். வி ஐதர் ஹேவ் டு சேஞ்ச் அந்த டபுள் பிவட் இந்த சென்ஸ் அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு சேஞ்ச் பண்ணா சோபோஸ்லை அகாமடேட் பண்ணலாம். இல்ல பிரessing ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணனா மெக்காலிஸ்டர் முன்னாடி தூக்கி போய் இது பண்ணலாம். சோ கரெக்ட் எக்ஸாக்ட்லி அதான் அது if it still remains for the next season as ஸ்லாட்டே ஓபன் ஆன் சொல்லிட்டாரு I need more goals from my number 10. எனக்கு கோல்ஸ் கூட பிரச்சனை இல்லைங்க. he doesn't even take shots. லைப்சிக்ல he was known to come in off the left and take that shot. டேய் கோல் கீப்பர் சேவ் பண்ணிட்டோம். நீ 6 கூட அடி இல்ல நீ சைடுல அடி இந்த பொசிஷன் நீ எங்க வேணாலும் அடி ஆனா நீ ஷாட்டே நீ எடுக்கிறது இல்லையடா. நீ இந்த லெஸ்டர் சிட்டி கேம்ல இவ்ளோ ஷாட் எடுத்தோம் இவ்ளோ அட்டெம்ப்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சோபர்ஸ்ல ஒன்னு எடுத்துப்பான் மேபி அது எடுத்தாலும் கூட எனக்கு தெரியாது. இருங்க பாக்குறேன். I think the whole problem with him is he's not even being put in a position to take ரெண்டு ஷாட் என்ன 27 அட்டெம்ப்ட்ல 2 ஷாட் அன்னைக்கு நீ நம்பர் 10 ஆடுற நீ எப்படி 2 ஷாட் எடுக்கல எனக்கு அது புரியவே இல்ல. உன்னோட மேஜர் இதுவே நீ எடுக்கிற ஷாட் தான். யூ ஆர் நோன் டு ஃபைண்ட் தட் பாட்டம் கார்னர் த டாப் கார்னர் த பாட்டம் லெஃப்ட் கார்னர் வாட்எவர். நீ ஷாட்டே எடுக்கலனா உன்னோட யூஸே அந்த டீம்ல இல்லையே. நீ சும்மா பிரஸ் பண்ணி ஆப்போசிஷன் பால வாங்கி கொடுக்கற நான் எண்டர்சனே கூப்பிட்டுருவேனே. என் தலைவன் எண்டர்சனே நான் கூப்பிட்டுருவேனே. நான் எதுக்கு உனே 60 மில்லியன் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு இதுக்கு பிரessing பண்றதுக்கு நான் உன்னை வச்சுட்டு என்ன பிரயோஜனம் அதுல? ஆமா ஐ மீன் சீசன் ஃபுல்லா நீ இத பண்ணிட்ட. மேபி இந்த சீசன் வந்து நம்ம ட்ரெண்டோட அட்டாக் வச்சு பயன்படுத்திட்டோம் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சீசன் இப்போ ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேரும் நம்ம சொல்றதுதான் இட்ஸ் ஆக்சுவலி மோர் டு டூ இட்ஸ் லாட் தேன் வித் சோபர்ஸ்லை. ஆமா இட்ஸ் லாட் ஹஸ் டு சே உனக்கு இதுதான் கிடைக்க போறதுன்னு யூ நோ. at this point வந்து I mean I'm not saying I think சோபோஸ்லையும் வந்து டாக்டிக்கலி வந்து he has been limited ன்னு தோணுது. நீங்க சொன்னீங்க சாலாட்ட பாஸ் போடுறான் இல்ல ட்ரெண்ட் கிட்ட பாஸ் போடுறான் இல்ல இந்த பக்கம் ராபர்ட்சன் கிட்ட போடுறான் அப்படின்னு. I think he has been limited. I think he has been asked to do that. அதுதான் சொல்றேன் நான் எக்ஸாக்ட்லி. நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு சோபர்ஸ்லை மேல தப்புன்னு சொல்றோம். பட் சோபர்ஸ்லை மேல எப்ப தப்புனா ஒரு கேமுக்கு 10 ஷாட் எடுக்கலாம். அதுல ஒன்னு கூட வந்து கீப்பரை பயங்கரமா சேவ் பண்ண வைக்கல. கேவலமான ஷாட் வந்து உடனே டிஃபெண்டர் பிளாக் பண்ணிடுறான். நான் சோபர்ஸ்லை மேல தப்பு சொல்றேன். டேய் அவன ஷாட்டே எடுக்கலடா அவன் அந்த பொசிஷனுக்கே போய் நிக்க வைக்கல நீ. அப்போ யார் மேல தப்பு அது? ஆமா ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த விஷயத்த இந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் பத்தி பேசும்போது நீங்க சொன்னீங்க பாஸே போட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது ஐ திங்க் அவர் ஃபார்வர்ட் லைனே வந்து இஸ் இட் குட் எனஃப். அதாவது ஐ திங்க் பார்ட் ஆஃப் இட் கம்ஸ் டவுன் டு இப்போ வந்து உங்களுக்கு 2 விங்ல இருந்தும் த்ரெட் இருக்கு உங்க நம்பர் 9ம் த்ரெட்டா இருக்கான் அப்படின்னாக்க தட் ஆட்டோமேட்டிக்லி ஒரு டிஃபென்ஸுக்கு வந்து டே வி ஹேவ் டு பி அவேர் ஆஃப் தெம்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸை கவர் பண்றதுக்கே அது இட் கிவ்ஸ் மோர் ஸ்பேஸ் டு பீப்புள் லைக் சோபோஸ்லை மிட்ஃபீல்ட்ல இருந்து ஷாட் எடுக்கிறதுக்கு. இவங்கள பத்தி எனக்கு வரி பண்ண வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா அங்க வந்து உட்காந்து கிரவுட் பண்ணுவாங்க. ஏன்னா சோபோஸ்லைக்கு லாங் ரேஞ்ச் ஷாட் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட் கரெக்ட் அந்த ஃபியர் ஃபேக்டர் இல்ல. கரெக்ட் அந்த ஃபியர் ஃபேக்டர் இல்ல. இதே வந்து சாலா மானே ஃபெர்மினோட சோபோஸ்லை வந்து இப்படி ஆடி இருப்பானா அது தெரியாது. கரெக்ட் 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 அப்சல்யூட்லி கரெக்ட். இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல இப்போ ஸ்ட்ரைக்கர் ஆடுறாங்க இந்த லெஃப்ட் விங்ல இருந்து உள்ள வரவங்கனால வந்து அந்த டார்ட்டிங் ரன் பண்ண முடியும். ஸ்ட்ரைக்கர்னால ஷோல்டர்ல இருந்து உள்ள ஓட முடியும்னா அவன் அந்த பாஸ் அட்டெம்ப்ட் பண்ணலாம். இவனுங்க அதை பண்றதே இல்லையே. பண்றதே இல்ல எக்ஸாக்ட்லி. ஜோட்டால பார்த்தோம்னா சோபோஸ்லைக்கு பின்னாடி நிக்கிறான். டேய் அங்க என்னடா நீ பண்ற இங்க போணும்டா கோல் போடுறதுக்குன்னா அவன் காக்கா பிடிச்சு அங்க நிக்கிறான். ஆமா இல்ல நான் ரீசெண்டா ஒரு இது படிச்சிட்டு இருந்தேன் ஒரு புக் அந்த இயன் கிராம் தெரியும்ல அவரோட புக் ஹவு டு வின் தி பிரீமியர் லீக் இங்கதான் பக்கத்துல தான் இருக்கு. இது பாருங்க இதுதான் புக். சோ டேட்டா பத்தி அதுல பிலிப் குட்டினியோ பத்தி சொல்லியிருப்பான். அவன் வந்து பிலிப் குட்டினியோ வந்து he has one of the best conversion rates for a long range shot in the Premier League அதாவது மாடர்ன் டே பிரீமியர் லீக்ல he has one of the best. சோ அந்த ஒரு த்ரெட் இருக்குங்கிறதுக்காகவே வந்து people would focus on him அந்த இதுக்கு. சோ whereas இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா
ஐ திங்க் அண்ட் நம்ம ஃபார்வர்ட் லைன் வந்து இட் வாஸ் குட் இனஃப் அப்போ குட்டினியோக்கு முன்னாடி. சோ ஏன்னா குட்டினியோ வந்து ஃபோக்கஸ் எல்லாம் ஃபார்வர்ட் லைன் மேல போயிருங்கறீங்க. ஆமா, சோ he was able to play those passes also. இவனுக்கு நீ ஸ்பேஸ் கொடுத்தனா அவன் பாஸ் போடுவான் இல்ல ஷாட் எடுப்பான். அவனை க்ளோஸ் டவுன் பண்ணனா மத்த மூணு பேருக்கு த்ரெட் இருக்கு. கரெக்ட். சோ அந்த அது இப்ப சோபோஸ் லைக் அந்த ஒரு லக்ஸரி இல்ல. இப்ப நெக்ஸ்ட் சீசன் வந்து சப்போஸ் ஒரு ஈவன் நான் என்ன சொல்றேன், ஒரு லெஃப்ட் விங்கர் கூட வேணா டிஆர்சியே வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ஒரு ஈசாக் வந்தா இட் will make a massive difference to Sobo's line எனக்கு தோணுது. சாலா ஈசாக் ஒரு அட்டம்ஸ் ஆச்சு பண்ணலாம்ல டு மேக் தி த்ரூ பால். ஆமா, ஆஃப் சைடா கூட இருந்துட்டு போ, அட்லீஸ்ட் யூ ட்ரை டு புட் தட் பால். அப்பதான் வந்து அந்த டிஃபென்சிவ் லைன் ஒரு ஸ்டெப் பின்னாடி போவானுங்க. ஓ இவனுங்க அட்டெம்ப்ட் பண்றானுங்க, நம்ம கொஞ்சம் பின்னாடி போய்க்கலாம்னு சொல்லி இட் gives you the extra space to take the shot. நமக்கு தான் அது இல்லையே. ஆமா சரி, ஹோல்ட் அப் பிளே வச்சு இப்போ ஆர்சனல் வந்து ஜீரோ கூட இது பண்ணுவாங்க. ஆர்சனல் முன்னாடி அவங்க அப்போ இருந்தபோது ஹோல்ட் அப் பிளே வச்சாச்சு பண்ண முடியாது. அதாவது சரி நீ ஸ்ட்ரைக்கர்ட்ட பாஸ் கொடுத்துட்டு இஃப் யூ மேக் அ ரன் பியாண்ட், இந்த ஆரன் ராம்ஸே அதான் பண்ணிட்டு இருப்பான் எப்போ பார்த்தாலும். ஜீரோட்ட பால் கொடுத்துட்டு அவன் பின்னாடி போயிடுவான், அப்புறம் அவனுக்கு ஒரு த்ரூ பால் வரும் ஜீரோட்ட இருந்து. அந்த மாதிரியும் பண்ண முடியறதா இல்ல. நம்ம ஆட்களுக்கு ஹோல்ட் அப் பிளேவே வராது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் சூரஜ் எபிசோட் சொல்லியிருந்தாரு. எபிசோடு முடிச்சு கடைசியில் பேசிட்டு இருந்தோம், டேய் டைட்டில் வின் பண்ற டீம் நம்ம பேசிட்டு இருக்கோம், இவ்வளவு ஓட்டர்கள் அந்த டீம்ல, இந்த இவ்வளவு ஓட்டை வைத்து நம்ம டைட்டில் வின் பண்றோம்னா, அப்போ உண்மையா டைட்டில் வின் பண்ணோம்னா, நல்லா விளையாடி வின் பண்ணோம்னா, இந்த பக்கத்துல இருக்க டீம்ல எந்த டீம் நம்ம பக்கத்துலயே வராதாட்டு போலடா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். விச் இஸ் வெரி ட்ரூ. இவ்வளவு இஷ்யூ இருக்கு நம்ம டீம்ல, அப்போ நம்ம 13 பாயிண்ட் லீட்ல இருக்கோம். ஆமா, அப்போ இதுல வேற இன்ட்ரெஸ்டே இல்லாம வேற 4-5 கேமா ஆடிட்டு இருக்கோம். இப்போ அதாவது இப்ப எப்படின்னா, if Arsenal and Manchester City didn't have drop-offs, it would have been closer-ங்கறாங்க. டேய் நாங்களே நல்லா ஆடலடா, அப்ப நாங்க நல்லா ஆடணும்னா இன்னும் எவ்வளவு கேப் இருக்கும். அதுதான் அது ஒண்ணு. அப்புறம் ஐ மீன் இந்த கேம்ல இருந்து வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும்னு இருந்துச்சா? அவ்வளவுதாங்க. we'll go to questions. ஆமாம், சப்ஸ்கிரைபர் கொஸ்டின். ஸோ எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்க, @காப்கருத்து. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இல்லைப்பா இப்போ எக்ஸ் அதுக்கு பேர். ஆமாம், ஸோ அது ரெண்டுத்துலேயும் அதே ஐடி தான் @காப்கருத்து. ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். அண்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் எங்களுக்கு டிஎம் அனுப்பிச்சு ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இல்லை இன்னைக்கு போட்ட மாதிரி ஸ்டோரியில் இன்ஸ்டாகிராமில் போடுவோம் நாங்கள் உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ என்ன போட்டிருக்காங்க நம்ம ஆர்வமான சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன போட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புகழேந்தி போட்டிருக்காரு, நம்பர் 6 யார நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படியே 2-3 ஆப்ஷன் கேட்டிருக்காரு. ஐ திங்க் நம்பர் 6 we need someone who's good under pressureங்க. ஏன்னா இப்போ ஸ்லாட் இதே சிஸ்டம் தான் ஆட போறாருன்னு சொல்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. ஆர் வாட் இதே சிஸ்டம் இல்ல ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணாலும் ஐ ஃபீல் லைக் அந்த ஆஸ்பெக்ட் will be the same. he needs to be someone who's good on the ball under pressure. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் நம்ம இவங்களோட லிங்க் ஆனது போன சீசன் ஜுபிமெண்டி. இந்த சீசன் வந்து ஐ ரியலி லைக் ஆடம் வாட்டன் கிறிஸ்டல் பேலஸ்ல இருந்து. சூப்பர். பட் ஆனா கிறிஸ்டல் பேலஸ் கண்ணா பண்ணான்னு பணம் கேட்பானுங்க. இங்கிலீஷ் 70 எல்லாம் கேட்டா ரொம்ப சீப். இங்கிலீஷ் பிளேயரு, இங்கிலீஷ் கிளப்பு, லோக்கல் பிரீமியர் லீக் ரைவல், அதெல்லாம் சான்ஸ் கரெக்ட் தான். ஸோ எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் பலேபா சூப்பரா பண்ணியிருக்கான் பிரைட்டன்ல. ஸோ ஐ ஃபெல்ட் பலேபாவும் சேம், ஹி யூசஸ் ஹிஸ் பாடி வெரி வெல். அவன் அந்த ஸ்பாட்ல இருந்து ஒரு இக்கட்டான இடத்துல இருந்து வெளியே வந்துடுறான். எப்படியோ பால் எடுத்துட்டு பிரஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடுறான். ஐ திங்க் ஜூபிமெண்டி இஸ் டன் டு ஆர்சனல், சோ ஃபர்கெட் ஜூபிமெண்டி. ஆமா, அதான் ஜூபிமெண்டி நான் வெறும் அது ஆஃப் தி டாப் ஆஃப் மை ஹெட். எக்ஸாக்ட்லி. சோ ஜூபிமெண்டி இஸ் டன். சோ சேஸ் வந்து வாட்டன் சொல்றாப்ல, நான் வந்து அகைன் ஐ ஆல்சோ சப்போர்ட்டட் வாட்டன் இம்மென்ஸ்லி மத்த சேனல்ல பண்ணும்போது. அண்ட் ஐட் சே பலேபா இஸ் ஆல்சோ a good option. ஆமா, பலேபா இஸ் a very good option பிரைட்டன் இந்த சீசன். இந்த அட்லாண்டா எடர்சன் இல்லைங்க, ஐ மீன் ஐ ஹேவன்ட் சீன் him play that much. இல்லைன்னு எதுக்கு சொல்றேன்னா, ஐ ஃபீல் லைக் வந்து சம்டைம்ஸ் we need என்ன சொல்றது ஒரு ப்ரூவன் ஆப்ஷன், அந்த பிரீமியர் லீக் ப்ரூவன் ஆப்ஷன். ஐ மீன் நாட் அகேன்ஸ்ட் எடர்சன். நான் சொன்ன மாதிரி அவனை ரொம்ப பார்த்ததில்ல. ஐ திங்க் போன சீசன் தான் பார்த்திருக்கேன் அவனை மோர் தென் திஸ் இயர். இப்போ எப்படி ஆடினான்னு எனக்கு தெரியாது. பட் ஐ வுட் பர்சனலி ப்ரிஃபர் பலேபா ஆர் வாட்டன். பலேபா would be okay with Pedri also. Pedri நம்ம வந்து ஒரு 10-15 மில்லியன் கொடுத்தோம்னா ஓகேனா எனக்கு. பார்சிலோனா சும்மா உட்கார்ந்து புளியோகரை தின்னுட்டு இருக்கான், எனக்கு ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. Is Slot winning the Premier League without bringing any player the second greatest achievement in Premier League history after Leicester City's win? I think I'll have to acceptங்க. Leicester Cityக்கு மேல நம்ம போக முடியாது கண்டிப்பா. அது ஃபர்ஸ்ட், அதெல்லாம் டவுட் இல்ல. அது நான் டிபேட்டே பண்ணல. நான் எனக்கு என்ன தெரியுமா டிபேட்,
யுனைடெடோட ட்ரெபிள் வின்னிங் சீசன் 99. எதுக்குன்னா இது வெறும் பிரீமியர் லீக் ஹிஸ்டரி தான் கேட்டிருக்காரு. எதுக்குன்னா தேவர் இன் ஆல் காம்படிஷன்ஸ் டில் தி எண்ட். கரெக்ட். தட் So இஸ் which வெரி means ட்ரூ. ஆமா, so that would have We had also have to consider Man City treble. அதுவும் இருக்கு. அதான் ரெண்டு ட்ரெபிள். But we also have to நான் consider Saf, Pep and Slot. அதுவும் இருக்கு. ஆமாமா, இல்ல நான் எதுக்கு வந்து யுனைடெட் ட்ரெபிள்னா பிகாஸ் they were the first ones to do it. அதனால தான் நான் சிட்டியை இது பண்ணல. பட் சிட்டியோட செஞ்சுரியன் டீம் ஆமா, அது கன்சிடர் பண்றேன். ஆர்சனலோட இன்வின்சிபிள்ஸ் அண்ட் ஐ மீன் ஆனரரி மென்ஷன் இதை நான் மெயினா கன்சிடர் பண்ணல. பட் அந்த செல்சியோட 0-4-0-5 அந்த 17 கோல்ஸ் கன்சீட் பண்ணி வின் பண்ணாங்கல்ல, 15 17. சோ ஐ திங்க் கிரேட்டஸ்ட் வந்து அச்சீவ்மென்ட்டா கேக்குறாருங்க இப்போ. ஐ மீன் இட் டிபெண்ட்ஸ். நீங்க எந்த இது எல்லா டீமுமே நீங்க பாத்தீங்கன்னா they have claims to say that their Premier League season is the best. செல்சியும் நீங்க செல்சி நான் ஆனரரி மென்ஷன் தான் கொடுத்திருக்கேன். பட் they have, but that is also true ங்க, because Jose Mourinho அப்பதான் செல்சி வந்தான். ஆமா, எக்ஸாக்ட்லி. That's not like அவனுக்கு ஃபர்ஸ்ட் சீசன் தான் மொரினியோக்கும் அத வந்து வின் பண்ணது. So that again is not easy. இது வந்து லிவர்பூல் பயஸ் இல்லாம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஐ திங்க் ஐ வுட் ப்ராபப்லி சே it comes down to second greatest in it comes down to either the treble winning season or centurions என்ன கேட்டா. எனக்கு ஏன்னா ஐ எம் திங்கிங் ஓகே ட்ரிபிள் போத் த ட்ரிபிள்ஸ் நீங்க சொன்ன வெரி குட் பாயிண்ட். கடைசி வரைக்கும் எல்லா கேம்லயும் எல்லா காம்படிஷன்லயும் போகணும். ஆமா, which is incredible. அது ஐ எம் கம்பேரிங் ஒரு சாஃப், ஒரு பெப், ஒரு ஸ்லாட், and considering what Pep he brought in the best players to do it, and it took him 4-5 years in City to do it. Saf has been in that club for 13 years before they won the treble. 13 or 15 years. I think 1986 லயோ என்னமோ he joined. 99 took him 13 years. இவர் இப்படி கேக்குறாரு. அவர் மேபி இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தோம்னா it has a shout, but நீங்க சொன்ன மாதிரி all the others in PL இராலே பார்த்தோம்னா all the others have a it's very difficult. எதுக்கு சொல்ல வரேன், there is no wrong answer. அதுதான் நான் சொல்லுவேன். I mean நீங்க ஸ்லாட்டோட அச்சீவ்மெண்ட் தான் செகண்ட் கிரேட்டஸ்ட்னு சொன்னாலும் யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்ல. at least I feel like nobody can say anything. Correct. It's not a wrong answer. அவ்வளவுதான். Players to sell and buy this summer. விஸ்வா ஏற்கனவே சொன்னாப்ல we will be doing and கேம் பிளே ஃபார்மேஷன் எல்லாமே கேட்டிருக்காப்ல. ஸோ வெரி குட் பாயிண்ட். இது தனி எபிசோட நாங்க பண்றோம். அது வந்து கேம் பிளே ஃபார்மேஷன்லாம் நாங்க வந்து ப்ராபப்லி ப்ரீ சீசன் வரும்போது ஐ திங்க் மேபி தெரியல அது எப்படி இன்னும் பிளான் பண்ணல. காப்கருக்கு டாக்டிக்ஸினை கூட்டி வரணும். ஆமா, வருஷம் ஜூன் மாசம் வந்தாருன்னா ரோஹித் வந்தாருன்னா அவனை கூட்டி வரணும். கரெக்ட். ஆமா. why is Jota even playing? we can try Chiesa for striker. ஆனா சொல்லுங்க, கியேசாவே விட்டீங்களே. இல்ல கியேசா ஐ திங்க் இஸ் அவுட்டுங்க. நான் வந்து இந்த ஐ திங்க் clearly வந்து he doesn't favor him. அதாவது not even for do you think he was just bought? சாலா இன்ஜூர் ஆயிட்டானா நாம இவனை யூஸ் பண்ணிக்கலாம். லிட்டரலா அதுதான், வேற எதுவும் இல்ல. ஐ திங்க் ஈவன் இன் தட் கேஸ் வந்து சாலா இன்ஜூர் ஆயிட்டான்னா டியாஸ் ரைட் விங்ல போய் அங்க லெஃப்ட் விங்ல வெறும் கேக் போதான் இருப்பான். வேற எவனும் ஏன்னா கேஸ் ஆடின 1-2 கேம் லெஃப்ட் விங்ல ஆடி இருக்கான் நமக்கு. ஸோ எவனும் இல்லை. அதாவது வி நீட் சம்மன் ஹூ கேன் பிளே ஈதர் சைடு. ஏதோ ஒரு பேக்கப் மாதிரி, அப்படி பேக்கப் மாதிரி தான் கியேசா வாங்கியிருக்காங்க ஐ ஃபீல். இன்ட்ரெஸ்டிங். சடன் ஸ்பைக் இன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் லூயிஸ் டியாஸா. அப்படி என்ன ஸ்பைக் வந்துச்சு? ஒண்ணுமே இல்ல. நீங்க ராங் கொஸ்டினுங்க. ஐ திங்க் நடுவுல ஏதோ ஒரு இல்ல எந்த கேம்ல ஒரு கோல் போட்டா ரீசெண்டா 2-3 வாரம் முன்னாடி கேம்ல போட்டா சவுத் ஆம்ப்டன் நினைக்கிறேன். அதுதான். அதுக்கப்புறம் கேட்க வேண்டிய கேள்வியை இப்ப கேட்டிருக்காரு. அது அடுத்த क्वेश्चन அவரே கேட்டிருக்காரு. லூயிஸ் டியாஸ் ஃபேன் போல. how will Luis Diaz will perform if he is given the free role? இப்பவே ஃப்ரீயா தான் இருக்கான். அது என்ன ஃப்ரீ ரோல்? இல்ல ஃப்ரீ ரோல்னா என்ன சொல்ல வரீங்க? நம்பர் 10 மாதிரி சோபர்ஸ்லை மாதிரி ஆட சொல்றீங்களா? அதான் தெரியல அவர்னு கேக்குறாருன்னு. ஃப்ரீ லூயிஸ் டியாஸ் ஃப்ரீ ரோல் கொடுத்தா எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு கேக்குறாரு. ஏன்னா லெஃப்ட் விங்ல இருந்தானாக்க யூ ஹேவ் டு டூ சர்டன் திங்ஸ். ஃப்ரீயா அன்லெஸ் நீ வந்து மெஸ்ஸி மாதிரி டேலண்ட் வச்சிருந்தாலும் உன்னை ஃப்ரீயாலாம் விட முடியாது லெஃப்ட் விங்ல. லைக் யூ ஹேவ் டு டூ சர்டன் திங்ஸ். லூயிஸ் டியாஸ் எங்கேயுமே ஃப்ரீயாலாம் விட முடியாது. நான் சொல்றேன், ஃப்ரீயாலாம் விட்டீங்கனாலும் ஓடுவான். நேரா போய் பாலுக்கு திரும்பி வந்துருவான். திரும்பி வரமாட்டேன், அங்கேயே நின்றுவான். அதான் அவன்கிட்ட. சாலா அண்ட் ஃபார்வர்ட் இம்பாக்ட் அண்ட் ட்ராக்கிங் பேக் அண்ட் சப்போர்ட் இன் த டிஃபெண்டிங் ஆஃப் அவர் டீம் இந்த சீசன் அவ்வளோவா சாலா நான் வரவே இல்லையே பின்னாடி டிஃபெண்ட் பண்றதுக்கு. இல்ல ஐ திங்க் we have covered more with midfielders. அந்த டபுள் பிவட் வச்சு தான் we have mostly covered. சோபோஸ்லா ஏனா அப்பப்போ வருவான் கவர் பண்றது. I think we have covered more with midfielders in the season. Defending சாலா வந்து மேபி
1 or 2 கேம்ஸ் தான் ஸ்லாட் வரதே சொல்லியிருக்காரு பெனல் டிஃபெண்டிங் எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஐ திங்க் இஸ் ரைட். எனக்கு ஸ்டாட்ஸ் இன்னும் நான் பார்க்கல, பட் ஐ திங்க் இஸ் ரைட் இன் சேயிங் இஸ் ஸ்லைட்லி இம்ப்ரூவ்ட் இஸ் டிஃபென்சிவ் இது இந்த சீசன் சாலா. பட் ஐ டோன்ட் நோ வந்து இது பயங்கர இம்பாக்ட் ஜென்ரேட் பண்ற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியாது. விக்னேஷ் நம்மால் கேட்டிருக்காப்ல, ட்ரெண்ட் எதுக்கு அந்த செலிப்ரேஷன் பண்ணா? இன் மை ஒப்பீனியன் இஸ் லீவிங். கண்டிப்பா நாங்க சொல்லிட்டோம், இஸ் டெஃபினெட்லி லீவிங், கிளம்புறான். ஆமா. ஆதில் கேட்டிருக்காரு, ஐ டோன்ட் திங்க் வி ஆர் கோயிங் டு மிஸ் ட்ரெண்ட், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ வி ரீப்ளேஸ் him with. அதுதான் நான் மெயினா சொல்லுவேன். அண்ட் டாக்டிக்ஸ், இப்போ இதே டீம் பிராட்லி தான் நம்ம ரைட் பேக்னா டாக்டிக்ஸை மாத்தணும். கரெக்ட் கரெக்ட். ஸோ அது என்னங்கிறது ப்ரீ சீசன்ல தான் ஆன்சர் தெரியும். அண்ட் ராய் கீன் சொல்லியிருந்தாங்க நேத்து சொல்லி என்னமோ, ட்ரெண்டோட பெரிய பிளேயர்ல லிவர்பூல் விட்டு போயிருக்காங்க. லிவர்பூல் மூவ்ட் ஆன். சோ ட்ரெண்ட் போனாலும் லிவர்பூல் வில் மூவ் ஆன். ஒரு பிரச்சனையும் இல்ல. we will be fine. See, ஏன்னா ட்ரெண்ட் ஓகே, இட்ஸ் a major outlet of creativity, அது இல்லைன்னு சொல்ல. பட் ஐ மீன் we have other people who can do it. Calvin, last question. Is Trent a rat or is he a legend? அதாவது இவர் எப்படின்னா ஒன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் நடுவுல எல்லாம் அவர் கேட்கல. இல்ல ஐ வுட் சே லெஜெண்டுங்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன். அதான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ்க்குலாம் நான் போக மாட்டேன். பட் இல்ல அது ரெண்டு தான் சாய்ஸ் அப்படின்னாக்கா ஐ வுட் சே லெஜெண்ட். யா கண்டிப்பா, அதான் ரெண்டு தான் சாய்ஸ்னா லெஜெண்ட் ஆப்வியஸ்லி. யா பட் நீங்க ஆக்சுவல் ஆன்சர் கேட்டீங்கன்னா சம்வேர் இன் பிட்வீன் இஸ் இன் பிட்வீன் is இல்ல more towards the legend. More towards the legend. More towards the legend. I think நம்ம வந்து ட்ரெண்ட்க்கு வந்து we will appreciate his career as Liverpool fans. அவனோட லிவர்பூல் கரியரை எப்போ அப்ரிஷியேட் பண்ணா அவன் ரிட்டையர் ஆன அப்புறம் he'll be more appreciated. Yeah, correct. I think so too. He will be appreciated more if he doesn't win anything with Madrid. அது நடக்க போறது இல்ல. எப்படியாச்சும் ஒரு லாலிகா வாச்சு நான் சொல்றேயா, அங்க போய் ஒண்ணுமே ஜெயிக்க மாட்டாயா. ஜாபி அலோன்சோ வரான், ஆன்சலாட்டி கிளம்புறன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நான் பாக்குறேன் எப்படி வினிசியஸ் எம்பாப்பேல எப்படி ஜாயின் பண்ணி ஆடுறாங்க நான் பாக்குறேன். இல்ல எனக்கு யாரோ நடுவுல இது அது வேற சொல்லி ஆகணும். நடுவுல ரூமர்லாம் வந்துச்சு கிளாப் எல்லாம் ஜாயின் பண்ண போறாரு ரியல் மெட்ரிடுக்குன்னு. நான் சொன்னேன் கிளாப் எல்லாம் ஜாயின் பண்ணாருன்னா நான் வந்து ஐ வாண்ட் டு see him. நான் வந்து அந்த ட்ரைனிங் செஷனுக்கு நான் எப்படியாச்சும் திருட்டு வழியாவாச்சும் அங்க உள்ள போய் உட்காருவேன். ஏன்னா ஐ வாண்ட் டு see him tell எம்பாப்பே நீ பின்னாடி ட்ராக் பண்ணணும் அப்படின்னு. ஐ வாண்ட் டு see எம்பாப்பே and Vinicius Junior doing that. அந்த மாதிரி டேய் எங்கடா டேய் இப்ப டேய் அங்க எங்கடா வர டேய் வாடா பின்னாடி அப்படின்னு சொல்லி சும்மா நம்மால கத்துறத டச்சரையில பார்த்தே ஆகணும் அப்படி நடந்துச்சுன்னா. But I think Ancelotti is leaving and Xabi Alonso is 99% nailed on to join Madrid next season for Papa. Ancelotti ஏதோ பிரேசிலுக்கு போறான்ல. யா பிரேசிலுக்கு. சோ இன்னைக்கு சொல்லிட்டாப்ல ஃபெப்ரிசியோ ஆன்சினா சொல்லிட்டான். அப்படியே யா he is announced. So yeah, I think Xabi Alonso will be joining Madrid this summer. Papa. But anyway, thanks for your questions. It really long episode. Thank you Ria so much for your questions. மறக்காம வந்து follow us on Instagram and on Twitter. ஷேர் ஸ்டார்டிங்னே சொல்லியிருந்தாப்ல. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் வேற பண்ணிருங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகான் இது பண்ணுங்க. இன்னுமே சீசன் டார்கெட் 2000 நான் உங்களை நம்பி வச்சிருக்கேன், கவுத்து விட்டுறாதீங்க. அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், கவுத்து விடாதீங்க. பட் வேற எதுவும் இல்ல. இப்ப என்ன அடுத்த கேம் எப்போ? டாட்னம் நம்ம டைட்டில் செலிப்ரேஷன் கேம் அது. ஆமா நிறைய பேர் கேட்டிருக்காங்க லைவ் வரலான்ட்டு. சரி பாக்குறோம். டாட்னம் இன்னைக்கு நைட் ஆடுறாங்க. டாட்னம் நாட்டிங்கம் கூட. சண்டே நம்ம கேம் சாட்டர்டேவா சண்டேவான்னு பாருங்க. சண்டே லாஸ்ட் கேம் சண்டே 4:30 மணி. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதா? சண்டே ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் 99% ஒன்றும். ஆனா அதுக்கு முன்னாடி ஆர்சனல் கிறிஸ்டல் பேலஸ் கூட தோத்துருவாங்கங்கிற வேண்டுதல நம்ம போடுறோம். இல்ல ஆர்சனல் ஜெயிக்கணும். டிரா பண்ணா கூட வந்துட்டு they can finish only equal on points with us. ஆமா இல்ல ஆர்சனல் ஜெயிக்கணும் கிறிஸ்டல் பேலஸ் கூட. அப்பதான் இல்லன்னா போருங்க. ஏன்னா ஆர்சனல் தோத்துட்டாங்கன்னா நமக்கு ஆல்ரெடி டைட்டில் கிடைச்சிரும். அது நமக்கெல்லாம் இன் கேம் ஸ்டேடியம்ல டைட்டில் கிடைக்கணும். அவ்வளவுதான். எனக்கு ஆன்ஃபீல்டுல டைட்டில் கிடைச்சா போதும். எனக்கு வேணும். எனக்கு நாளைக்கு கொடுத்தா கூட ஓகே. இந்த பெரிய அந்த டாட்டனம் அடிச்சு நொறுக்கி எனக்கு வேணும். அவ்வளவுதான். நம்ம அடிச்சு நொறுக்கணுங்கிறதுல அவங்களே நொறுங்கிடுவாங்க. நம்ம ஆன்ஃபீல்ட பார்த்து அவங்களே நொறுங்கிடுவாங்க. அவங்களுக்கு வேற யூரோப்பா லீக் தான் அவங்களுக்கு குறியா இருப்பானுங்க. ஆனாலும் சின்ன பசங்க ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். அதுவும் ஆர்சனலுக்கெல்லாம் டைட்டில் வரக்கூடாதுன்னு அவங்க வேணும்ட்டே வேற தோப்பானுங்க. அதுவும் இருக்கு. அது நல்ல பாயிண்ட் இருக்கு. ஆமா, அதனாலதான் நான் சொல்றேன் ஆர்சனல் கிறிஸ்டல் பேலஸ் கூட ஜெயிக்கணும். அண்ட் நம்ம வந்து நம்ம சும்மா அடுத்து தொம்சம் பண்றோம் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு. அடுத்த வீடியோ சந்திப்போம். வீக்கெண்ட் லைவுக்கு வந்துருங்க.